அப்சர்வ் பண்ணுங்க. Mentally relax your toes, ankles, knee joints. Good morning. Good morning. Good morning. வாங்க மேம். படுங்க. Thigh muscles, buttocks muscles, lower back, middle back, upper back, உங்களுடைய பேக் முழுவதும், shoulder joint, shoulder muscles, right hand முழுவதும், left hand முழுவதும், கழுத்து பகுதி, தலைப்பகுதி, உங்களுடைய உடம்பை உள்ளம் காலிலிருந்து உச்சி முதல் கவனிங்க. நீங்க கவனிக்கும் போது ஏதேனும் ஒரு இடத்தில் எங்கேயாவது சின்ன பெயின், அசௌகரியம் அந்த மாதிரி இருந்ததுன்னா மென்டலி சஜஸ்ட் பண்ணுங்க அந்த பெயின் உங்களை விட்டு போறதுக்கு. இப்போ உங்களோட கவனத்தை உங்க மூச்சுக்கு கொண்டு வாங்க. நீங்க மூச்சை உள்ள இழுக்கும் பொழுது என் முழு கவனமும் இந்த பயிற்சி முடியும் வரை என் பயிற்சியின் மீது மட்டுமே இருக்கும். என்னால் அனைத்து பயிற்சிகளையும் ஆசனாக்களையும் மிக சிறந்த முறையில் செய்ய முடியும் என்று மனதளவிலும் உடம்பளவிலும் உங்களை தயார்படுத்திக் கொள்ளுங்க. ரிலாக்ஸ், ரிலாக்ஸ், ரிலாக்ஸ். இப்ப கால் ரெண்டையும் ஒண்ணா இணைத்து கைகளை ரெண்டையும் தலைக்கு பின்னாடி எடுத்துன்னு போயிட்டு கைகளை கோர்த்து நல்ல ஸ்ட்ரெச் கொடுங்க. உங்க பாடிக்கு நல்ல ஒரு ஸ்ட்ரெச், 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 ஸ்ட்ரெச். ரிலாக்ஸ். Now you can turn on your right side. You can sit on Sukhasana. உங்களோட கையில சின்முத்ரால வச்சுட்டு உங்களை சுற்றி நடக்கும் விஷயங்களை கவனிங்க. என்னென்ன சவுண்ட்ஸ் நீங்க கேக்குறீங்க அப்படின்றத கவனிங்க. இப்போ உங்களுடைய கவனத்தை உங்களோட மூச்சுக்கு கொண்டு வாங்க. Inhale deeply. Inhale deeply. Inhale deeply. Sagana bhavatu, sagano gunatu, sagaviryam karavavahai, tejasvina adidam astuma vidvishavahai. Om Shanti Shanti Shanti.
Hari Om. Okay. Yeah. um, okay. Okay. மேம் இப்படி வந்துருங்க மேம். உங்களுக்காக இடம் வசதி செஞ்சு கொடுத்தாச்சு. ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாமா? யா, நெக் எக்ஸசைஸ் 1 2 3 4 5 6 7 8 9 10. அப்படியே பேக்ல போயிடுங்க. பேக்ல இப்போ சைட் பெண்டிங் 1. மற்றவங்க கண்டினியூ பண்ணுங்க. சைட் பெண்டிங் 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓகே, இப்போ side turning 1 2 3 4 5 6 7 8 9 10. கொஞ்ச நேரம் ஆகட்டும். இப்போ சின்ன லாக் பண்ணுங்க. ரைட்ல இருந்து லெஃப்ட் ரொட்டேட் பண்ணுங்க. என்ஜாய் த ஸ்ட்ரெச்சஸ். 3 4 5. இப்போ லெஃப்ட்ல இருந்து ரைட். என்ஜாய் த ஸ்ட்ரெச்சஸ். என்ஜாய் த பிரீத்திங். 4 5. ஓகே, நெக்கை வந்து இப்படி ரொட்டேட் பண்ணும்போது ஷோல்டரை ஆட்டக்கூடாது. ஓகேவா? ஷோல்டர் ஆட்டாமல் ட்ரை பண்ணணும். ஓகே, யா. இப்போ கையை இப்படி 5 விரலும் ஒன்றா குவித்து கொள்ளுங்க. இப்படி ஷோல்டரில் வச்சுங்க. எல்போ ஜாயின் பண்ணுங்க. ரொட்டேட் பண்ணுங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. Now anti-clockwise. 1 2 3 4 5 6 7 8 9 10. Relax. Yeah. Now stretch your hands. Yeah. இது பண்ணிடலாம் சார். பண்ணல. 1 2 இப்படி 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 மேம். 1 2. உங்களோட ரிஸ்ட் நல்லா ஃபுல்லா சுத்துதான்னு பாருங்க. நல்லா முழுமையான ஒரு ரவுண்ட் வருதான்னு பாருங்க. உங்களோட ரிஸ்ட்டை பாருங்க. 7 8 9 10. இப்போ ஆன்டி கிளாக் வைஸ் பொறுமையா சுத்துங்க. முழுமையா சுத்துங்க. 3 4 5 6 7 8 9 10. ரிலாக்ஸ். யா. இப்போ அகைன் ஸ்ட்ரெச். நல்லா பெருவிரலை உள்ள வச்சு நல்லா அழுத்தி நல்லா ஃபுல் எனர்ஜி போட்டு நல்லா எக்ஸ்பேண்ட் பண்ணுங்க. அழுத்துறதும் ஃபுல் எனர்ஜி போட்டு அழுத்தணும். எக்ஸ்பேண்ட் பண்ணுறதும் ஃபுல் எனர்ஜி போட்டு எக்ஸ்பேண்ட் பண்ணணும். யா. 4 5 6 7 8 9 10. குட். யா, ரிலாக்ஸ். யா. இப்போ கையை ஸ்ட்ரெச் பண்ணுங்க. நல்லா ஸ்டிஃபாக வச்சுக்கோங்க. நல்லா ஸ்டிஃபாக கை வச்சுக்கோங்க. யா. 1 2 3 4 5 6 7 8 9 10. சென்டர்ல இருந்து பேக். 1 2 3 4 5 6. ஜெயந்தி மேம் இப்படி கை இப்படி இருக்கணும். இப்படி நல்லா இப்படி கை நல்லா பண்ணுங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. 1 2 3 4 5 6 7 8 9 10. 1 2 3. இங்க பாருங்க, இப்படி சைடு இல்லை, இப்படி சைடு கிடையாது, நேரா இப்படி நேரா பண்ணுங்க. 3 4 5 6 7 8 9 10. 1 2 3 4 5 6 7 8 9 10. 1 2 3 4 5 6 7 8 9 10. 1 2 3 4 5 6 7 8 9 10. Anti-clockwise. 1 2 3
4, 5, 6, 7, 8, 9, 10. Stay there. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16, 17, 18, 19, 20. Relax. Good. Yeah. இப்போ ரைட் ஹேண்ட் எடுத்து லெஃப்ட் நீல வச்சுட்டு உங்கள் முதுகு நடுவில் கையை வச்சுட்டு உங்களோட சின்னம் உங்களோட ஷோல்டரும் ஒரே லைனில் இருக்கட்டும். நார்மல் ப்ரீத்திங். இப்போ மாற்றுங்க. இப்போ சைடில் வைங்க. சைடில் எல்போ இப்படி வச்சுட்டு நல்லா தூக்குங்க. 1, 2, 3, 4, 5. இப்போ மாற்றுங்க. நல்லா கை நல்லா ஸ்ட்ரெயிட்டாக வரணும். ஓகே, நல்லா ஸ்ட்ரெச் பண்ணணும். ரிலாக்ஸ். இப்போ காலை ரிலீஸ் பண்ணுங்க. காலை ஷேக் பண்ணுங்க. ஷேக் பண்ணிட்டு நல்லா ஷேக் பண்ணுங்க. நல்லா ஷேக் பண்ணுங்க. ஷேக் பண்ணிட்டு கால் ரெண்டும் ஒன்றா சேருங்க. காலோட விரல்கள் மட்டும் நல்லா பெண்ட் பண்ணி நல்லா தூக்குங்க. மேம் கை எப்படி வைங்க. வைக்க முடியலன்னா வச்சு பின்னாடி வச்சுங்க. நார்மலாக இப்படி வச்சு ப்ராக்டிஸ் பண்ணுங்க. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. இப்போ ஸ்பேஸ் விடுங்க. நல்லா ரொட்டேட் பண்ணுங்க. ஆங்கிளை நல்லா ரொட்டேட் பண்ணுங்க. ஃப்ரீயாக ரொட்டேட் பண்ணுங்க. 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. Now anti-clockwise. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. Now join your legs together. நல்லா press பண்ணுங்க. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. Now leg rotation. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. Anti-clockwise. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. Now another leg. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. Anti-clockwise. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. Another leg. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. நல்லா ஸ்ப்ரெட் பண்ணுங்க. அக்கார்டிங் டு யுவர் கெப்பாசிட்டி. ஒரு நல்ல மைல்டு பெயின் உங்கள் கை ரீஜனில் வர அளவுக்கு நல்லா டே பை டே நல்லா எக்ஸ்பேண்ட் பண்ணுங்க. மைல்டு பெயின் வர அளவுக்கு எக்ஸ்பேண்ட் பண்ணுங்க. இப்போ ஸ்விங் பண்ணுங்க. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. ரிலாக்ஸ். ஓகே, இப்போ பத்ரகோணாசனம். நல்ல ஸ்பைனை நல்லா எக்ஸ்பேண்ட் பண்ணுங்க. உங்களோட ஹீல் ரெண்டும் உடம்பு ஒட்டி வரட்டும். இப்போ கண்களை மூடி உங்களோட முழு கவனமும் உங்களோட துடையின் மீது இருக்கட்டும். ஸ்டார்ட் த ஃபிளாப்பிங். இப்போ காலை கொஞ்சம் முன்னாடி தள்ளிட்டு கையை எடுத்துட்டு வந்து உங்க அப்பர் பாடியை நல்லா ஸ்ட்ரெச் பண்ணி மூச்சை இழுத்து மூச்சை விட்டுட்டே வரணும். பொறுமையா மூச்சை விட்டுட்டே வாங்க. Inhale up, lift. உங்களோட செஸ்ட், வயிறு, இடுப்பு பகுதி ஒரே லைன்ல இருக்க மாதிரி தூக்குங்க.
வெரி குட், ரிலாக்ஸ். யா, நவ் ஹிப் ரொட்டேஷன். நம்ம தினமும் ஏன் காலுக்கு பயிற்சி தரோம் சொல்லுங்க மேம். ஆமா, ஆசனா செய்யறதுக்கு நம்ம ஸ்ட்ரென்த் கிடைக்கும். இன்னொரு முக்கியமான விஷயம், ஒரு மனிதனுக்கு கால் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகே, நம்ம ஒரு 70 வயசுல ஒரு தாத்தா நடந்து போனா என்ன சொல்றோம், இந்த வயசுல இந்த தாத்தா நடந்து போகுது அப்படின்றோம் இல்லையா. ஒரு ஏன்னா நம்ம பாடி வெயிட்டை தாங்குறது நம்ம கால் தான். அதனாலதான் நம்ம காலுக்கு நிறைய பிரச்சனை வரும். நம்ம பாடி வெயிட் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா ஃபர்ஸ்ட் என்ன வரும், முட்டி வலி வரும். நம்ம பாடி வெயிட்டை தாங்கிறதுக்கு சக்தி கிடையாது. நம்ம கால்களை எந்த அளவுக்கு ஆரோக்கியமா உறுதியா வச்சுக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்ம ஹெல்த்தியா இருக்கோம். யாரையும் நம்ம டிபெண்ட் பண்ணி இருக்க வேணாம். கடைசி காலம் வரைக்கும் நம்ம வண்டி ஓடினே இருக்கும். நம்ம வண்டி உட்கார்ந்துச்சுன்னா பிரச்சனை. எப்ப நம்மளால நகர முடியலையோ, ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போக முடியலையோ, அப்ப நம்ம என்ன ஆயிடுவோம், இன்னொரு ஆளை டிபெண்ட் பண்ண ஆரம்பிச்சிருவோம். இன்னொரு ஆளை டிபெண்ட் பண்ண ஆரம்பிச்சாவே நமக்கு பிரச்சனை தான். ஸோ அதனாலதான் நம்ம தினமும் என்ன பண்றோம், காலுக்கு அந்த எக்ஸசைஸ் கொடுத்துட்டே இருக்கிறோம். இது ரொம்ப சிம்பிளான எக்ஸசைஸா இருக்கலாம். ஆனா லாங் ரன்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையுமே வராது. இந்த லெக் ரொட்டேஷன் பண்றது, இப்படி பண்றது, இதெல்லாம் பண்றோம் இல்லையா, அப்போ பிளட் சர்க்குலேஷன் நல்லா இம்ப்ரூவ் ஆகும். இந்த நீ ஜாயின்ஸ்லாம் நல்லா வந்து பியூரிஃபிகேஷன் வரும். அதுக்காக தான் நம்ம தினமும் காலுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் தரும். ஓகே, யா, இப்போ ரொட்டேஷன் பண்ணிடுங்க. 1 பண்ணுங்க மேம். 1 2 3 4 5 6 7 8 9 10. Yeah, now other side. 1 2 3 4 5 6 7 8 9 10. அப்படியே பத்மாசனா போடுங்க. யா, பத்மாசனா நல்லா போட வரவங்க 2 ஹீலை எடுத்தும் இந்த இடத்துல வைங்க. ஓகே, நல்லா போட வரவங்க, வராதவங்க பிரச்சனை இல்லை. நீங்க குனியும் போது இந்த 2 ஹீல் வந்து அப்படி மசாஜ் பண்ற மாதிரி இருக்கணும் உங்களுக்கு. ஓகே, அதுதான் வந்து உங்களுக்கு உள்ள இருக்க இன்னர் ஆர்கனை ஆக்டிவேட் பண்ணும். யா, கையை எப்படி பின்னாடி வச்சுக்கோங்க. மூச்சை இழுத்து நல்லா முதுக ஃபர்ஸ்ட் எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டு, கையை மேல தூக்காம மூச்சை விட்டுட்டே பொறுமையா கீழே வாங்க. மூச்சை விட்டுட்டே வாங்க. இப்போ உங்களோட முழு கவனம் உங்களோட வயிறு மேல வைங்க. நார்மலா பிரீத் பண்ணுங்க. பிரீத் பண்ண முயற்சி செய்யுங்க, நார்மலா பிரீத் பண்றதுக்கு. யா, அப். கையை பின்னாடி வைங்க. இடுப்பை நல்லா மேல தூக்குங்க. மேக்சிமம் நல்லா தூக்குங்க. தூக்குங்க தூக்குங்க தூக்குங்க. ரிலாக்ஸ். குட். யா, காலை ரிலீஸ் பண்ணுங்க. கால்களை வலிமையாக்குறதுல வஜ்ராசனாவும் ஒரு நல்ல ஒரு ஆசனம். வஜ்ராசனா அப்புறம் மலாசனம். மலாசனா உட்கார 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 நம்ம இந்த இடத்துல பேக்ல இந்த இடத்துல ஒரு ஒரு ரிஜிட்னஸ் இருக்கும், கடினத்தன்மை இருக்கும். அது அப்படியே எக்ஸ்பேண்ட் ஆகிட்டே வரும். எக்ஸ்பேண்ட் ஆக ஆக நமக்கு நல்ல ஒரு ரிலீஃப் கிடைக்கும். ஓகே, வஜ்ராசனா வாங்க. வஜ்ராசனாலையும் மலாசனாலையும் தினமும் உட்கார்ந்தாவே போதும், நல்ல கால் ஸ்ட்ராங் ஆயிடும். ஓகே, 2 ஹீல்லையும் உட்காருங்க. ஓகே, கையை எப்படி பின்னாடி கோத்துக்குங்க. நல்லா மூச்சை இழுத்து முதுக நல்லா எக்ஸ்பேண்ட் பண்ணுங்க. யா, இப்போ மூச்சை விட்டுட்டே கீழே குனிங்க. உங்களோட சீட்டு எழுந்துக்காம கையை நல்லா மேக்சிமம் மேலே தூக்கிட்டு தலையை எந்த அளவுக்கு எடுத்துன்னு வர முடியுமோ எடுத்துட்டு வாங்க. தலைக்கு நல்ல ஒரு ரத்த ஓட்டத்தை கவனிங்க. நார்மலா பிரீத் பண்ணுங்க. பிரீத் பண்ண முயற்சி செய்யுங்க. அப். கையை பின்னாடி வைங்க. நல்லா முதுக நல்லா மேலே தூக்குங்க. வானத்தை நோக்கி நல்லா லிஃப்ட் பண்ணுங்க கையோட உதவி கொண்டு. ரிலாக்ஸ். சுகாசினி கை இப்படி வைக்கணும், இப்படின்னா. ஓகே, காலை ரிலீஸ் பண்ணுங்க. யா, இப்ப சுகாசன உட்கார்ந்து கையை சின்மூத்திரால வச்சுட்டு மூச்சை கவனிங்க. உங்களுடைய தலையிலிருந்து உள்ளம் கால் வரை உங்களோட கவனத்தை கொஞ்சம் கொஞ்சமா கவனிச்சுட்டே வாங்க. தலையிலிருந்து உள்ளம் கால் வரை கவனிங்க.
ஓகே, இப்ப மேல எழுந்துருங்க. சூரிய நமஸ்காரம் பண்ணி. Come to edge of the mat. Adapting Namaskar Mudra. Om Hiranmayena Patrena Satya Sahita Pitam Tattvam Pushanna Pavrunno Satya Dharmaya Drishtaye. Om Shanti Shanti Shanti. 1 Pranayamasana, 2 Asta Uttasana, 3 Pada Astasana, right leg back, Ashwa Chanjalasana, left leg back, Ashtanga Namaskar, Bhujangasana, Parvatasana, right leg print, left leg print, inhale, arch back, exhale down, inhale, left leg back, exhale, right leg back, Ashtanga Namaskar, inhale, Bhujangasana, exhale, Parvatasana, inhale, left leg print, exhale, right leg print, inhale, arch back, exhale down, inhale, right leg back, exhale, left leg back, Ashtanga Namaskar, inhale, Bhujangasana, exhale, Parvatasana, inhale, right leg print, exhale, left leg print, inhale, arch back, exhale down, inhale, left leg back, exhale, right leg back, come to Ashtanga Namaskar, inhale, Bhujangasana, exhale, Parvatasana, inhale, left leg print, exhale, right leg print, நல்லா arch back பண்ணுங்க, inhale, arch back, exhale down, inhale, right leg back, exhale, left leg back, Ashtanga Namaskar, inhale, Bhujangasana, exhale, Parvatasana, inhale, right leg print, exhale, left leg print, inhale, arch back. இப்போ ஒரு ஆசனாலையும் 10 கவுண்ட். Exhale down, 1, 2, 3, 4, 5. இல்ல ஒரு ஆசனாலையும் 10 கவுண்ட்ஸ் மேம். ஜோதிகா மேம் அப்படியே இருங்க. பாதாஸ்தாசனா இல்லைங்க, பாதாஸ்தாசனா. யா 10. இப்போ லெஃப்ட் லெக் தூக்கி பின்னாடி வைங்க. அஸ்வ சஞ்சலாசனா. நல்ல முதுகு நல்லா முன்னாடி தள்ளுங்க. அஸ்வ சஞ்சலாசனால முதுகு நல்லா முன்னாடி தள்ளுங்க. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. இப்போ ரைட் லெக் தூக்கி பின்னாடி வைங்க. நல்லா கீழே டச் பண்ணுங்க. கை பொசிஷன் மாறாம தலையை நல்லா கீழே
தள்ளுங்க. மேட் கிட்ட எடுத்துட்டு போங்க தலைய. 1 2 3 4 5 6 7 8 9 10. அஷ்டாங்க நமஸ்கார். வயிறு தரையில படாம 2 முட்டி, செஸ்ட் சின்ன வைங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. இன்னேல் புஜங்காசனா. உங்களோட இடுப்பு பகுதி தரையில இருக்கணும். இடுப்புக்கு மேல தூக்கணும். இடுப்பு வரைக்கும் கீழே நல்லா புஷ் பண்ணுங்க. நல்ல இடுப்பு நல்லா புஷ் பண்ணுங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. பர்வட்டாசனா. கீழே நல்லா அப்படியே டச் பண்ணுங்க. கையோட பொசிஷன் மாத்தாம நல்ல ஹீல தரையில வைங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. லெஃப்ட் லெக் ஃப்ரண்ட். நல்ல முதுக ஃப்ரண்ட்ல நல்ல சின்ன பண்ணி முதுக நல்லா வளைங்க முன்னாடி. 1 2 3 4 5 6 7 8 9 10. இப்போ காலை தூக்கி முன்னாடி வைங்க. 1 2 3 4 5 6 7. ஜோதிகா மேம் நல்லா தலை கீழே தொங்க போடுங்க. 8 9 10. நல்லா ஆர்ச் பேக் பண்ணுங்க. மேக்ஸிமம் உங்களால எவ்வளவு முடியுதோ முட்டி மடியாம. 1 2 3 4 5 6 7 8 9 10. பிராணாயாமாசனா. அப்படியே கீழே உட்காந்து படுத்துருங்க. கீழே உட்காந்து படுங்க. உங்களோட உள்ளம் காலிலிருந்து உச்சி முதல் பிளட் சர்க்குலேஷனை ஃபீல் பண்ணுங்க. குடிங்க. உள்ளம் காலிலிருந்து உச்சி முதல் உங்களோட பிளட் சர்க்குலேஷனை பாடியில இருக்க எல்லா பகுதிக்கும் எல்லா பார்ட்ஸ்க்கும் உறுப்புகளுக்கும் பிளட் சர்க்குலேட் ஆகத மென்டலி ஃபீல் பண்ணுங்க. இப்போ கால்கள் ரெண்டும் ஒன்னா சேருங்க. கைகளை தொடைக்கு அருகாமையில் எடுத்துட்டு வாங்க. கால் ரெண்டும் கால்கள் உங்களோட 2 பெருவிரலும் ஒன்னா சேரணும். கால்களோட 2 பெருவிரலும் ஒன்னா சேரணும். இப்போ கால்களோட விரல்களை ஸ்ட்ரெச் பண்ணுங்க. கணுக்கால ஸ்ட்ரெச் பண்ணுங்க. காஃப் மசில்ஸை நல்லா டைட் பண்ணுங்க. முட்டி டைட் பண்ணி முட்டி கேப்பை மேலே தூக்குங்க. துடை பகுதியை டைட் பண்ணுங்க. கையை நல்லா மடக்கிட்டு கையை நல்லா டைட் பண்ணுங்க. மூச்சை வெளியே தள்ளிட்டு வயிறு நல்லா உள்ள போகட்டும். ஷோல்டர் மசில்ஸை டைட் பண்ணுங்க. இப்போ மூச்சை இழுத்து நல்லா செஸ்ட்டை எக்ஸ்பேண்ட் பண்ணுங்க. ஒரு மெல்லிய புன்னகையோட உங்களோட முகத்து மசில்ஸ் எல்லாம் டைட் பண்ணுங்க.
உச்சி முதல் உள்ளங்கால் வரை டைட் டைட் டைட். ரிலாக்ஸ். Enjoy the lightness of your body. இன்னும் டைட்லி. யா, ரிலாக்ஸ். இப்போ ஒரு சைடு எழுந்துட்டு நில்லுங்க. என்ன மேம்? ஓகே, இங்க பாருங்க, பாடி நம்ம டைட் பண்ண பிறகு இப்படி டைட் பண்றோமா? இப்ப நின்னுட்டே நான் பண்றேன் பாருங்க. ரிலாக்ஸ்ன்னு சொன்ன உடனே அப்படியே எக்ஸ்பேண்ட் ஆகணும். கால் அப்படியே எக்ஸ்பேண்ட் ஆகிட்டு ஷவாசனம் ஆகும். ஓகேவா? ஓகே, ஃபைன். யா, காலை ரெண்டு இப்படி ஒன்றா சேருங்க. கையை எப்படி எடுத்துட்டு வாங்க. தாடாசனா பண்ணிடலாம். நேற்று மோடி ரிலீஸ் பண்ணார் பார்த்தீங்களா? தாடாசனா. ஓகே, மேலே எடுத்துட்டு போங்க. நல்லா ஸ்ட்ரெச் பண்ணுங்க. கையை நல்லா ஸ்ட்ரெச் பண்ணுங்க. காலை தூக்க வேணாம். உங்களோட உள்ளங்காலிலிருந்து உச்சி முதல் பாடி நல்லா ஸ்ட்ரெச் பண்ணுங்க. ஸ்ட்ரெச். இப்போ உள்ளங்காலை தூக்குங்க. உங்க முன்னாடி ஒரு பாயிண்ட்டை ஃபோக்கஸ் பண்ணுங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. ரிலாக்ஸ். குட். ஓகே, காலை இப்படி ஸ்ப்ரெட் பண்ணுங்க. கையை எப்படி எடுத்துட்டு வந்து மேலே எடுத்துட்டு போங்க. இங்க பாருங்க, என்னோட கை எப்படி இருக்கு பாருங்க. என்னோட பைசப்ஸ் வந்து இந்த இடம், இதான் பைசப்ஸ். ஓகேவா? என்னோட பைசப்ஸ் வந்து காதை ஒட்டினா மாதிரி இருக்கு பாருங்க. ஓகே, அந்த மாதிரி நல்லா ஸ்ட்ரெச் பண்ணுங்க. பாடியை நல்லா ஸ்ட்ரெச் பண்ணுங்க. மூச்சை இழுங்க. இப்போ உங்க ரைட் சைடு அப்படியே ரைட் சைடு. உங்க கால் இருக்கு இல்லையா? காலுக்கு நேரா பெண்ட் பண்ணுங்க. உங்களோட காலுக்கு நேரா பெண்ட் பண்ணுங்க. 1 2 3 4. நார்மல் பிரீத்திங். 5 6 7 8 9 10. குட். ஓகே, அதே மாதிரியே கை எப்படி எடுத்துட்டு வாங்க. மேலே எடுத்துட்டு போங்க. பைசப்ஸ் ரெண்டும் காதை ஒட்டினா மாதிரி இருக்கட்டும். எல்போ பெண்ட் ஆகாம நல்லா ஸ்ட்ரெச் பண்ணுங்க. மூச்சை நல்லா இழுங்க. இப்போ மூச்சை விட்டுட்டே சைட்ல பெண்ட் பண்ணிட்டு நார்மல் பிரீத்திங். மேக்ஸிமம் உங்களால எவ்வளவு பெண்ட் பண்ண முடியுமோ பெண்ட் பண்ணுங்க. நார்மல் பிரீத்திங். 1 2 3 4 5 6 7 8 9 10. ரிலாக்ஸ். அந்த பொசிஷன்ல இருக்கும் போது நம்ம எந்த பொசிஷன்ல இருக்கோம், எப்படி கரெக்ட் பண்ணலாம், கரெக்டா இருக்கிறோமா, அந்த அந்த பார்ட்ல என்ன நடக்குதுன்றத கவனிக்கும். ஸோ அந்த மாதிரி கவனிக்க 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 என்ன ஆகும், உங்களோட பொசிஷனும் போஸ்டரும் இம்ப்ரூவ் ஆகும். மனதிலையும் ஒரு அமைதி வரும். ஓகேவா? அதை நீங்க எப்போ ஃபீல் பண்ண முடியும்னா, ப்ராக்டிஸ் முடிச்சுட்டு நீங்க வீட்டுக்கு போகும்போது உங்களுக்கு அந்த ஒரு ஃபீலிங் வரும். ஓகே, ஃபைன். பண்ணிட்டோமா? இப்போ வந்து இங்க பாருங்க, காலை இப்படி வச்சுங்க. கையை வந்து இப்படி மேலே இப்படி எடுத்துட்டு வாங்க. நல்லா ஸ்ட்ரெச் பண்ணி மூச்சை இழுங்க. இப்போ முட்டி மடியாம அப்படியே இப்படி வந்து மேக்சிமம் முன்னாடி உங்களால எவ்வளோ போக முடியும் போயிட்டு 2 உள்ளங்கையும் தரையில இப்படி வைங்க. வச்சுட்டு தலையை கீழே தொங்க போடுங்க. முட்டி மடியாம பண்ணுங்க. நீங்களும் பண்ணுங்க. முன்னாடி வந்து கையை கீழே தரையில வச்சுட்டு 1 2 3 4 5 6 7 8 9 10. குட். இப்போ காலை இப்படி வச்சுக்கோங்க. ஓகே, உங்களோட கை வந்து இப்படி ஜஸ்ட் பிலோ யுவர் செஸ்ட். இப்படி. ஓகே, 5 விரலும் ஒன்னா இருக்கணும். இப்படி பெருவிரல் இப்படி வந்துடக்கூடாது. இப்படி இருக்கணும். இப்படி வச்ச உடனே கை வந்து இப்படி இருக்கும். அந்த கையை எல்போவை இப்படி பின்னாடி
முடிஞ்ச அளவுக்கு இப்படி எடுத்துட்டு வாங்க. எடுத்துட்டு வந்து இடுப்பை நல்லா முதுக தள்ளிட்டு பேக்ல அப்படியே மேக்சிமம் வந்து மூச்சு நார்மலா விடணும். பண்ணலாமா? யா. பின்னாடி பெண்ட் பண்ணுங்க, பெண்ட் பண்ணுங்க. தலையை நல்லா கீழே தொங்க போடுங்க. நார்மல் பிரீத்திங். முட்டி மடியாம பின்னாடி பெண்ட் பண்ணுங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. ரிலாக்ஸ். வெரி குட். குட் ஜாப். கீழே உட்காந்துருங்க. கீழே ஸ்ரீதலி தண்டாசனால ரிலாக்ஸ் பண்ணுங்க. ஸ்ரீதலி தண்டாசனா. உங்க பாடியை கவனிங்க. ஓகே. இப்போ காலை ரெண்டும் ஒண்ணா ஜாயின் பண்ணுங்க. கையை எப்படி எடுத்துட்டு வாங்க, மேலே எடுத்துட்டு போங்க. நல்லா ஸ்ட்ரெச் பண்ணுங்க. கையை நல்லா ஸ்ட்ரெச் பண்ணுங்க. எக்ஸேல் டவுன். யா. நீங்க ஜாயின் பண்ணுங்க, ஜாயின் பண்ணுங்க. இங்க மட்டும் வச்சு 1 2. இதை பிடிச்சி நல்லா வலிக்க பாருங்க, நல்லா வலிக்க பாருங்க. பெருவிரலை பிடிச்சி நல்லா வலிக்க பாருங்க. சாரி தான் சார். 3 4 5. சூப்பர் மேம், வெரி குட். 7 8 9 10. இனி அப்படியே கையை பின்னாடி வச்சுட்டு இடுப்பை நல்லா மேலே தூக்குங்க. லிஃப்ட். வெரி குட் மேம். மேம் உமா மேம் சூப்பர். 1 2 3 4 5 6 7 8 9 10. ரிலாக்ஸ். நீங்க இந்த ஸ்ட்ரெச்சை ட்ரை பண்ணுங்க. இது பண்ணீங்கன்னா உங்களுக்கு சக்கராசனம் வரும். ஓகே ஃபைன். இப்போ கீழே படுங்க. சக்கராசனா ட்ரை பண்ணலாம். சக்கராசனா நேற்று பண்ணோம் இல்லையா? நேற்று தானே பண்ணோம். இன்னைக்கும் ட்ரை பண்ணும். ஓகே, இங்க பாருங்க. இப்படி படுத்துட்டு ஓகே, கையை வந்து இப்படி வச்சுக்கிறீங்க. ஓகே, இப்படி வச்சுக்கிறீங்க. ஓகே, இப்போ என்ன பண்ணும்? உங்களோட அப்பர் பாடியை தூக்கணும். இப்படி தூக்கணும். ஓகேவா? தூக்கிட்டு உங்களோட கை உதவியோட இப்படி வர ட்ரை பண்ணும். அப்பர் பாடியை தூக்கிட்டீங்கன்னா ஆல்மோஸ்ட் உங்களுக்கு வரும். ரிஸ்ட் பத்திரம். கையை இப்படி வைக்கும் போது கரெக்டாக வைக்கணும். வெரி குட் மேம். குட் குட். தூக்கு. ரிலாக்ஸ். தூக்குங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. ரிலாக்ஸ். ரம்யா சூப்பர். நீங்க ரெண்டு பேரும் இப்போதைக்கு கையை வச்சு அப்பர் பாடி மட்டும் தூக்கும். நீங்க சாரி லோயர் பாடி மட்டும் தூக்கும். நான் சொல்லும் போது அப்பர் பாடி சொல்லிட்டு தூக்குறேன்னா லோயர் பாடி மட்டும் தூக்கும். நீங்க 3 பேருமே கையை வச்சு தூக்குங்க. லோயர் பாடியை மட்டும் தூக்குங்க. தூக்குங்க. வெரி குட், வெரி குட். நல்லா தூக்குங்க, தூக்குங்க, தூக்குங்க. 1 2 3 4. வெரி குட். மேம் விஜயலட்சுமி மேம் தூக்குங்க. 8 9. சூப்பர் மேம். விஜயலட்சுமி மேம் கலக்குறீங்க, போங்க. சூப்பர், ஃபேண்டாஸ்டிக். ரிலாக்ஸ், ரிலாக்ஸ், ரிலாக்ஸ். பொறுமையா பொறுமையா பொறுமையா. சக்கராசனால போறது பிரச்சனை இல்லை, வர்றது ரொம்ப கேர்ஃபுல்லா வரணும். சரியா? ஒரு ஆர்வத்துல மேல தூக்கிடுவோம் பாடியை. எந்த ஒரு ஆசனமே எஸ்பெஷலி ஹெட் ஸ்டாண்டு அந்த மாதிரிலாம் வந்து போறது பிரச்சனை இல்லை. எப்படி சேஃபா வர்றதுன்றதை நம்ம ஃபர்ஸ்ட் கத்துக்கணும். ஓகே, இன்னைக்கு ஒரு புது ஆசனம் நம்ம ட்ரை பண்ணுவோம். ஓகே, இங்க பாருங்க. இதுக்கு பேரு ஹம்சாசனா. பேரு ஹம்ச ஆசனம். ஓகே, ஃபர்ஸ்ட் என்ன பண்ணோம்? இது ப்ராப்பரா வரணும்னா we have to come to வஜ்ராசனா. எழுந்து பாருங்க. வஜ்ராசனால
வந்துட்டு ஓகே இப்படி ஓப்பன் பண்ணிட்டு கையை இப்படி வைக்கணும். ஓகே, கையை இப்படி வைக்கணும். இப்படி வைக்கக்கூடாது. கையை இப்படி வச்சுட்டு இந்த எல்போ இருக்கு இல்லையா, இந்த எல்போவை இப்படி வச்சுட்டு தலையை இப்படி வச்சுட்டு ஒரு காலை இப்படி வச்சுட்டு ஒரு காலை இப்படி வச்சு அம்சாசனம் ட்ரை பண்ணுங்க. நம்ம அடுத்த லெவல் போகணும்ல, ஈஸியா ஆசனா பண்ணிட்டே இருந்தா அடுத்த லெவல் போகணும்ல. ட்ரை பண்ணுங்க. சூப்பர், வெரி குட். யா, இப்போ வந்துட்டீங்களா? பொறுமையா பண்ணலாம், வர்றது வரட்டும். ரொம்ப முக்கியமான விஷயம் கை பத்திரம். சரியா? உங்களோட கை ஸ்ட்ரென்த் உங்களுக்கு தான் தெரியும். இதுல இன்ஜுரி ஆகிறது, ரிஸ்ட் இன்ஜுரி ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. பி கேர்ஃபுல். சரியா? இப்படி வச்சிட்டீங்களா? இப்படி வச்சிட்டீங்களா? ஆக்சுவலி இது ப்ராப்பரா பண்ணோம்னா இந்த இடத்துல ஸ்பேஸ் வரக்கூடாது. ஆனா இப்போதைக்கு கொஞ்சம் ஸ்பேஸ் வச்சுக்கோங்க ரெண்டு கை நடுவுலையும். ப்ராப்பர் வந்து ஸ்பேஸ் வரக்கூடாது, இப்படிதான் இருக்கணும். ரெண்டு கையும் இப்படி இருக்கணும். இப்போதைக்கு ஸ்பேஸ் வச்சுக்கோங்க, ஏன்னா ஸ்பேஸ் இல்லாம பண்ணா கஷ்டமா இருக்கும். ஓகே, இப்போ தலையை எடுத்துன்னு வந்து கீழே வைங்க. தலையை எப்படி ஒரு நிமிஷம், சாரி. எப்படின்னா இங்க பாருங்க, இப்படி இருக்கா கை, இப்படி இருக்கா. இந்த கையை இப்படி மடக்கி வயிற்றுல வச்சுட்டு இப்படி வரணும். உங்களோட ரெண்டு கையும் உடம்புக்கு வெளியே வரக்கூடாது, உடம்புக்கு உள்ள இருக்கணும். தலையை வைக்க ட்ரை பண்ணுங்க. வெரி குட் ஜோதிகா மேம், வெரி குட். தனுப்பிரியா மேம், சூப்பர். ஷாலினி, குட். இப்போ ஒரு காலை மட்டும் பின்னாடி எடுத்து வைங்க, அதே பொசிஷன்ல ஒரு உமா மேம், சூப்பர். இன்னொரு காலை எடுத்து பின்னாடி வைங்க. ட்ரை 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 ட்ரை. வெரி குட் மேம், உமா மேம், வெரி குட். இப்போ அப்படியே தலையை தூக்குங்க, ட்ரை பண்ணுங்க. சரி சரி, ரிலாக்ஸ் 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 ரிலாக்ஸ். அதுதான் நான் சொன்னேன், ரிஸ்ட் பவர். இதுக்கு முக்கியமா நமக்கு தேவை ரிஸ்ட் பவர். இந்த கை பயங்கரமா வலிக்கும், நான் சொன்னேன் இல்லையா? அதுக்குதான் நம்ம தினமும் இப்படி பண்றோம்ல, இது பண்றோம் இல்லையா? அப்புறம் நம்ம ஒரு ஆசனாலையும் கை எப்படி வச்சு மேல தூக்குறோம் இல்லையா? அது எல்லாமே வந்து மேம் ஓகே ஓகே. இப்போ இப்படி மலாசனா வாங்க. ஓகே, மலாசனம் வந்துட்டீங்களா? இப்போ இந்த கையை இப்படி வைங்க, இப்படி வைங்க. இந்த இந்த இடம் இருக்குல்ல, இந்த இடத்த இப்படி லாக் பண்ணுங்க. இப்படி வைங்க மேம். இப்படி நான் இப்படி வச்சிருக்கேன், என் கை எப்படி இருக்கா? என் கை எப்படி இருக்கு? கரெக்ட். ஓகே, இப்படி 5 விரல் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. அப்படியே இப்படி தூக்குங்க, தோவை தூக்குங்க. எப்படி இருக்கு பாருங்க, என்ன என்ன பாருங்க, நான் எப்படி வச்சிருக்கேன் பாருங்க. ஃபர்ஸ்ட் மலாசனால உட்காரணும், கையை இப்படி வைக்கணும். ஓகே, இந்த இடம் உங்க இந்த இடத்த இப்படி புஷ் பண்ற மாதிரி, இப்படி லாக் பண்ற மாதிரி வைக்கணும். உங்களுக்கு ஒரு பேலன்ஸ் கிடைக்கும். அதுக்கப்புறம் அப்படியே தூக்கணும் தூக்கணும். இப்போ ஒரு காலை மட்டும் மேல தூக்குங்க, தூக்க ட்ரை பண்ணுங்க. வெரி குட் ஷாலினி, வெரி குட். இன்னொரு காலை அப்படியே தூக்குங்க, கீழே தலை பத்திரம். ஓகே ஓகே ஃபைன், கீழே படுத்துருங்க. வேற என்ன ட்ரை பண்றீங்களா? ட்ரை பண்றீங்களா? சரி சரி, அதெல்லாம் ஒண்ணுமே இல்லை, வெயிட்லாம் ஒண்ணுமே கிடையாது. ஆர்ம் பவர் தான், ஆர்ம் பவர் பேலன்ஸ் தான். நம்ம கை ரிஸ்ட் பவர் தான், பேலன்ஸ் தான். இதுல என்ன நடக்கும்னா தலை போய் டங்கு கீழே விழும். ஃபர்ஸ்ட் தலையை தூக்குறோம் இல்லையா, நம்மளால நிக்க முடியாது, போய் தலை வந்து விழும். அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம், தலைக்காணி வச்சுட்டு, முன்னாடி தலைக்காணி வச்சுட்டு கீழே விழுந்தாலும் தலை இன்ஜுரி ஆகாது, அதே மாதிரி பண்ணலாம். ஓகே சரி, சக்கராசனா பார்த்தாச்சு. இப்போ சிரசாசனா ட்ரை பண்ணலாம். ஹெட் ஸ்டாண்ட், ஆஃப் ஹெட் ஸ்டாண்ட். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஹெட் ஸ்டாண்ட் ட்ரை பண்ணலாம் வாங்க. ஆஃப் ஹெட் ஸ்டாண்ட் எப்படி வரணும்? ஃபர்ஸ்ட் எப்படி வரணும், ப்ராப்பரா வரணும். ஆஃப் ஹெட் ஸ்டாண்ட் எப்படி வரணும்? ஓகே, ஃபர்ஸ்ட் வஜ்ராசனம் வரணும். ஞாபகம் வருதா மேம்? சுத்தமா இருந்துச்சு. வஜ்ராசனம் வந்துட்டு கையை எப்படி வைக்கணும்,
கையை இப்படி வச்சுட்டு crown ஆஃப் த ஹெட் வந்து தலையில வைக்கணும். வச்சுட்டு அதே மாதிரி தான் ஒரு காலத்துக்கு பின்னாடி வைக்கணும், இன்னொரு காலை துளுக்கு வைக்கணும், அப்படியே நடந்து வரணும். ட்ரை வெரி குட் ஜோதிகா மேம். ட்ரைடா. ரம்யா ட்ரை. ரம்யா வெரி குட். உமா மேம் ட்ரை. சூப்பர் மேம். உமா மேம் வெரி குட். அப்படியே இருங்க. தனுப்ரியா மேம் இன்னும் கொஞ்சம் நீங்க மேல வரணும், பாடி இன்னும் கீழேயே இருக்கு, இப்படி வரணும் மேம். மேம் நீங்களும் இன்னும் கொஞ்சம் வாங்க, முன்னாடி வாங்க, முன்னாடி வாங்க, முன்னாடி நடந்து வாங்க, முன்னாடி நடந்து வாங்க. வெரி குட் ரம்யா, சூப்பர், வெரி குட். விஜயலட்சுமி மேம் சூப்பர் மேம். அப்படியே இருங்க. 1 2 3 4 5 6 7 8 9. அப்படியே இருங்க. இப்போ ஒரு காலை மட்டும் மேல தூக்க ட்ரை பண்ணுங்க. குட். 1 2 3 4 5 6 7 8 9 10. செல்வா சார் அப்படி கிடையாது சார், கை வந்து பின்னாடி இருக்கணும் சார், கொஞ்சம் பின்னாடி இப்படி இருக்கணும். ஓகே, இப்போ இன்னொரு காலை தூக்குங்க. இது எதுக்குன்னா கொஞ்சம் கொஞ்சமா நம்ம பாடியோட பேலன்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். ஆமா கரெக்ட். இல்ல எப்படின்னா இங்க பாருங்க, இப்படி இருக்கணும். கொஞ்சம் கை வந்து சப்போர்ட்ல இருக்கணும். கரெக்ட் கரெக்ட். யா 1 2 3. கரெக்ட் சார், கரெக்ட். 7 8 9 10. ரிலாக்ஸ். ஓகே, இப்போதைக்கு இது போதும் சரியா. இப்பவே உங்க பாடி கொஞ்சம் லேர்ன் பண்ணும் இந்த பேலன்ஸ், வந்து உங்க பாடி இன்டெலிஜென்ட் வந்து இந்த பேலன்ஸை உள் வாங்கிக்கும். ஸோ கிராஜுவலா நம்ம செய்ய 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 நமக்கு என்ன மேம் என்ன யோசிக்கிறீங்க, வர வர நமக்கு வரும். என்ன இப்பயும் மயக்கம் வர மாதிரி இருக்கா? ஏன்னா நம்ம தலைக்கு நல்ல பிளட் ஃப்ளோ போகும், தலைக்கு நல்ல பிளட் ஃப்ளோ போகும். முடி கொட்டுற பிரச்சனை எல்லாம் சரியாகும். முடி நல்லா எப்படி வளரும்? கருவேப்பில கட 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 கடன்னு வளரும். ரம்யாவுக்கு ஒரே சிரிப்பு தான். ஓகே, இப்போ ஹிப் ஷேக் பண்ணிடலாம். ஓகேவா? ஹிப் ஷேக், ஹிப் ஷேக். கீழே படுத்துட்டு ஹிப் ஷேக். என்ன மேம் வேற எங்கேயும் இருக்கீங்களா? ஹிப் ஷேக். இப்படி பண்ணுவோம்ல, நம்ம நார்மலா பண்ணுவோம்ல மேம். கை எப்படி வைங்க, ரொட்டேட் பண்ணுங்க, இப்போ ரொட்டேட் பண்ணுங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. இப்போ ஒரு முட்டி மேல இன்னொரு முட்டியை போட்டு காலை, இல்ல இப்படி இல்ல, இது இன்னொரு வேரியேஷன். காலை கீழே போடுங்க மேம். இந்த காலை எடுத்து இப்படி வச்சு வச்சிருப்போங்க. இப்படி இப்படி மேம். கரெக்ட். அதே மாதிரியே இந்த காலை எடுத்து இந்த காலை வைங்க. இருப்பங்க. அப்படியே மாதிரி பண்ணுங்க. அப்படியே மாத்தி மாத்தி பண்ணுங்க, காலை தூக்கி மாத்தி மாத்தி பண்ணுங்க. ஓகே, இப்போ இது பண்ணிடுங்க. என்னது, பிரிட்ஜ் போஸ், சேது பந்தாசனா ஸ்ட்ரெச். நல்லா முதுக கால் ஆங்கிளை பிடிச்சி நல்லா தூக்கி தூக்கி கீழே இறக்குங்க. மேக்ஸிமம் தூக்கி தூக்கி கீழே இறக்குங்க. நல்லா மேக்ஸிமம் ஹைட் போயிட்டு கீழே தூக்கி இறக்குங்க. மேக்ஸிமம் ஹைட் போயிட்டு கீழே தூக்கி இறக்குங்க. அந்த மாதிரி 10 டைம்ஸ் பண்ணிட்டு ரோலிங் பண்ணிடுங்க. ஸ்ட்ரெயிட்ல 10 ரவுண்ட்ஸ், சைட்ல 10 ரவுண்ட்ஸ் ரோலிங் பண்ணுங்க. என்னாச்சுண்ணா? இதாங்க திரும்பணும், கால் தூக்கி விடு. கை சைடில் வச்சுக்கோங்க மேம். கை இன்னும் நல்லா ஃப்ளாட்டாக வைங்க.
ஓகே ஓகே மேம். படுத்துங்க, சவாசனம் படுத்து. என்னாச்சு? இடுப்பு வலிக்குதா? உங்களுடைய வயிறு பகுதியை கவனிங்க. ஜஸ்ட் அப்சர்வ் யுவர் ஸ்டொமக். உங்க வயிறு பகுதி எப்படி மேலே போகுது, வெளியே கீழே சுருங்குதுன்றத ஜஸ்ட் அப்சர்வ் பண்ணுங்க. இப்போ நல்லா மூச்சை பொறுமையா டீப்பா இன்ஹேல் பண்ணும்போது வயிறு பெருசாகிறதையும், பொறுமையா மூச்சை ரிலீஸ் பண்ணுங்க. என்ஜாய் த பிரீத்திங். நீங்க மூச்சை பொறுமையா டீப்பா இன்ஹலேஷன் பண்ணும்போது உங்களோட வயிறு அழகா பெருசா பலூன் போல விரிவடையும். மூச்சை வெளியிடும் போது பலூன்ல இருந்து காத்து போகும்போது பலூன் சுருங்குவதை போல உங்க வயிறு சுருங்குவதையும் கவனிங்க. இப்போ நார்மலா பிரீத் பண்ணுங்க. நார்மல் பிரீத்திங், நார்மல் பிரீத்திங். உங்க பாடி ஃபுல்லா ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷனை ஃபீல் பண்ணுங்க. உள்ளம் காலிலிருந்து உச்சி முதல் உங்களுடைய பாடியை கவனிங்க. மனதளவில் உங்களோட அனைத்து உறுப்புகளும் மிக சிறப்பாக செயல்படுவதை நினைத்து உங்களோட அனைத்து உறுப்புகளும் மனதார பாராட்டுங்க, அப்ரிஷியேட் பண்ணுங்க. இப்போ கால் ரெண்டும் ஒண்ணா சேர்த்துருங்க. கைகள் ரெண்டையும் தலைக்கு பின்னாடி எடுத்துன்னு போயிட்டு கைகளை கோர்த்து நல்லா ஸ்ட்ரெச் பண்ணுங்க. ஸ்ட்ரெச் ஸ்ட்ரெச் ஸ்ட்ரெச். ரிலாக்ஸ். உங்களோட ரைட் சைடில் எழுந்து உட்காருங்க. Quickly settle down. We'll do Kapalabhati. Okay, start. Inhale deeply. Start the Kapalabhati. Relax, relax.
கண்கள் மூடியே உங்கள் பாடியில் ஏற்படும் மாற்றங்களை கவனிங்க. உங்கள் மூச்சு நார்மல் ரிதம்க்கு வரட்டும். ஓகே, இப்போ நாடி சுத்தி பிராணாயாமா. ஸ்டார்ட் த நாடி சுத்தி பிராணாயாமா. முழு கவனத்தோட நாடி சுத்தி பிராணாயாமா செய்யுங்க. உங்களோட முழு கவனமும் மூச்சின் மீது இருக்கட்டும். உங்களுடைய முழு கவனமும் மூச்சின் மீது இருக்கட்டும். தலையை மேல வைங்க. உங்களுடைய முழு கவனமும் மூச்சின் மீது இருக்கட்டும். நேரா இருங்க, பாடியை ஷேக் பண்ணாதீங்க. தலையை நேரா வைங்க. இப்போ இடது நாசியில உங்களோட மூச்சை விட்டுட்டு கம்ப்ளீட்டா உங்களோட பயிற்சியை நிறுத்திக்கலாம். பயிற்சியை நிறுத்திட்டீங்கன்னா கண்களை மூடி உங்க பாடியில ஏற்படும் மாற்றங்களை கவனிங்க. உங்க பாடியை கவனிங்க. Inhale deeply. Oh. Inhale deeply. Oh. Inhale deeply. Oh. सर्वे भवन्तु सुखिनः, सर्वे सन्तु निरामयः, सर्वे भद्राणि पश्यन्तु मा कश्चित् दुःखभाग् भवेत्। ओम शांति शांति शांति। Rub your hands. Gently massage your face, your shoulder, your chest, stomach, leg region. Thank you. Hari Om.
ஓகே